ஒருவர் சத்தியத்தில் வளர பெரிதும் உதவியாயிருப்பது சபையா குடும்பமா? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததை படிச்சு கொடுக்கறதுக்கே தனியா இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க, டியூஷன்ஸ்க்கு அனுப்பி விடுறாங்க. நீங்களும் சின்ன வயசுல படிச்சதே சொல்லி கொடுக்க முடியல, இதுல சத்தியத்துல சொல்லி கொடுக்கறது எவ்வளவு முக்கியமான காரியம். ஸ்டேஜ்ல 2 நிமிஷம் வசனம் சொன்னாங்க. 6 நாள் அதற்கு நாங்க கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. 6 நாள் கஷ்டப்பட்டாதான் அந்த பிள்ளை 2 நிமிஷமாவது ஸ்டேஜ்ல சொல்லுது. 33 வருடங்கள் ஒரு பூமியிலே வாழ்ந்தார். அதுல அதிகமான வருடங்கள் எங்கே வாழ்ந்தார்? யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனா ஏசு என்ன பண்ணாரு? ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண அந்த குடும்பம் வேணாலும் ஓடி வந்தாரு. லோத்து குடும்பம் ஆபிரகாமுடைய ஜபத்தினால தான் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது ஒரு அழிக்கப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட சன்னதியா தானே மாறிச்சு. அப்படிப்பட்ட சன்னதியை காப்பாத்தி என்ன பிரயோஜனம்? குடும்பம் என்பது எலக்ட்ரிசிட்டி, இங்க எரிகிற லைட் என்பது சபை. அதனால உள்ள இருக்கிற எலக்ட்ரிசிட்டி தான் இம்பார்ட்டன்ட். இன்றைய பட்டிமன்றத்தினுடையதான தலைப்பு, ஒருவர் சத்தியத்தில் வளர பெரிதும் உதவியாயிருப்பது சபையா குடும்பமா? கவனிங்க, நாம் சிந்திக்க வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல தலைப்பு. சத்தியத்தில் நாம் வளரணும் அப்படின்றது வேதம் நமக்கு போதிக்கிற முக்கியமான ஒன்று. ஆனால் அதில் நமக்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது சபை உதவியாக இருக்குதா அல்லது குடும்பம் உதவியாக இருக்கிறதா? சபையின் மூலமாக சத்தியத்தில் வளர முடிகிறதா அல்லது குடும்பத்தின் மூலமாய் வளர முடிகிறதா என்பதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடையதான தலைப்பு. சத்தியம் அப்படின்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதம் சத்தியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் சமூலமும் சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சத்தியம் அப்படின்னா வேத வசனம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு அவரை நம்ம சத்தியம் என்று சொல்லுகிறோம். இயேசு எப்படி இருக்கிறார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படின்னா வார்த்தையாக அவர் இருந்தார் என்பதை நாம வேதத்திலே காண்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், அதுதான் சமூலமும் சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது சங்கீதம் 25:5 தேவனே உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும் என்று ஜெபிக்கிறார். என்னை உம்முடைய சத்தியத்தில் நடத்தி போதித்தருளும். ஆண்டவர் நம்மை அவருடைய சத்தியத்திலே நம்மை நடத்துகிறவர். தேவ பிள்ளைகள் சத்தியத்திலே வளர வேண்டும். தேவன் நம்மை சத்தியத்திலே நடத்த விரும்புகிறார். சத்திய வசனம், அதை குறித்த அறிவு, அதை குறித்த தெளிவு நமக்கு மிக அவசியமானது. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லும் போது சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு சத்தியம் இடைக்கச்சையாக இருந்தது, வசனம் அவருக்கு இடைக்கச்சையாக இருந்ததாம். அப்படி என்றால் அவர் வசனத்தில் நின்றார் என்பதை நாம் காண்கிறோம். எபேசு சபைக்கு பவுல் எழுதும் போதும் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வசனம் என்கிற சத்தியத்தை அறையில் கட்டி வசனத்தில் நிற்கிறவராய் இருக்க வேண்டும். வசனம் நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது. சத்திய வசனம் நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது. சத்திய வசனம் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிறது. சத்திய வசனம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. அந்த வெளியேறப்பெற்ற சத்திய வசனம், அந்த வசனத்திலே நாம் வளருவதற்கு நமக்கு உதவியாயிருப்பது, அதாவது பெரிதும் உதவியாயிருப்பது சபையா அல்லது குடும்பமா என்பதுதான் இன்றைய வாதம். அதில் சபை தான் அதற்கு பெரிதும் உதவியாக இருப்பது என்று பேசுவதற்கு சிஸ்டர் மெல்பா
ராயல், எமிமா 3 பேர் இங்கே இருக்கிறார்கள். இல்ல சபையெல்லாம் கிடையாது, குடும்பம்தான், குடும்பத்துக்கு பிறகுதான் மற்றெல்லாம், குடும்பத்தில் தான் நம்ம வளர முடியும் என்று நாம் பேசுவதற்கு இங்கே 3 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். சகோதரி ஜபா, சகோதரி பிரியா, சகோதரி எல்சன் 3 பேர் இருக்கிறார்கள். எப்படியும் சத்தியத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை வளர வேண்டும், அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு மன விருப்பம் இன்றைக்கு இந்த கூடுகைகளே நமக்கு அதிகமாய் உண்டாகட்டும். முதலாவது, ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்திலே வளருவதற்கு மிகவும் உதவியாக இருப்பது சபைதான் என்று பேசும்படிக்கு எமிமா இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். முதலாக எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போமாக. இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். என்னோட பேச்சை தொடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டாபிக் என்னன்னா சத்தியத்தில் நடத்துறது. அப்போது சத்தியம்னா என்னன்னு பார்த்தோம். பைபிள் படி எல்லா மனுஷங்களும் அறிய வேண்டிய சத்தியம், நாம் எல்லாம் பாவிகள், நம்மை ரட்சிக்க பிதாவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். அதுக்கப்புறம் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிப்பை பெற்று நாம் எப்படி ஒரு பரிசுத்த ஜீவியத்தை வாழணும், எப்படி நம்ம அந்த பரலோகத்துக்கு அந்த ஜேர்னியை நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிறது தான் எல்லா மனுஷங்களும் அறிய வேண்டிய சத்தியம். அதை முக்கியமாக சின்ன வயசுலேருந்தே கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்திருந்தா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எவ்வளோ சக்ஸஸ் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் சபையில் வரும்போது எந்த மனுஷனாக இருந்தாலும் அவங்க வேற இதுலேருந்து சபைக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே வரும்போது சத்தியத்தில் நடத்துறதுக்கு சபை தான் என்ன பண்ணுது, அங்கே ஒரு முக்கியமான ஸ்டாண்டை எடுக்கணும். அங்கே ஒரு முக்கியமான ஸ்டாண்டை வந்து சபை தான் எடுக்க முடியும். ஏன்னா அவங்களோட குடும்பங்கள் எப்படின்னு நமக்கு தெரியாது. அவங்க அதுக்கப்புறம் தான் அவங்க குடும்பத்துக்கு போய் வெளிச்சமாக இருக்க முடியும். அதனால ஃபஸ்ட்டு வர்றது வந்து சபை தான். அதனால ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டே என்ன, சபை தான் வந்து வழி நடத்துறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை சபை மட்டும்தான் எடுக்க முடியும். ரெண்டாவது, நான் லா ஸ்டூடெண்ட்னு பாஸ்ட் அங்கிளே சொல்லிட்டாங்க. அதனால அதில் ஒரு மெத்தட் என்னன்னா, நம்ம சொல்கிறத மட்டும் இல்லை, ஆப்போசிட் சைடில் இருந்து டிஃபெண்டன்ட் என்ன சொல்ல போகிறாங்களோ அதையும் நம்ம யோசித்து அதுக்கு என்ன பேக் ஆன்சர் கொடுக்கணும்னு யோசித்து வச்சுருக்கணும். ஸோ குடும்பம் அப்படின்னு அவங்க சைட்லேருந்தும் சரி யோசித்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பேராக சொல்லுவாங்க. அதில் முக்கியமான பேர் ஆப்ரஹாம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆப்ரஹாமோட ஃபேமிலியை பார்க்கும்போது ஆப்ரஹாம் வந்து ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகும்போது அவங்க கூட இருந்தவங்க வந்து வெறும் சாரால் மட்டும் இல்லை, தேராவும் வேற லோத்து இருந்தாங்க. தேராவும் வந்து அவங்க தகப்பன், லோத்து வந்து அவங்க ரிலேட்டிவ். இவங்க எல்லாரும் வராங்க. ஆனால் அங்கே போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நல்ல இடம், நல்லா பசுமையாக இருக்குது இந்த இடம் அப்படின்னு பார்த்த உடனே முதல்ல தேராவும் நின்று போயிருந்தார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போகும்போது சரி நீ எங்கே போகிறேன்னு பார்த்தா நல்லா பசுமையான இடத்த பார்த்துட்டு லோத்து நான் வந்து அந்த சைட் போகிறேன், நீங்கள் அந்த சைட் போங்க. இது வரைக்கும் கூட இருந்தது குடும்பம் இருக்கவே முடியலை. இதுக்கு மேலே இவங்க என்ன நடத்துறதுல ஹெல்ப் பண்ண போகிறாங்க? அதான் இப்போது நம்ம நார்மலாக வீட்டிலே பார்த்தோன்னா ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததை படித்து கொடுக்கறதுக்கே தனியாக இன்றைக்கி பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, டியூஷன்ஸ்க்கு அனுப்பி விடுறாங்க. எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை இருக்குது அப்படின்னு இது எனக்கெல்லாம் ஒன்றுமே புரியலப்பா இந்த டைமில் அப்படின்னு அனுப்பி விட்டுருந்தாங்க. இந்த வெளிச்சத்தில் எப்படி வசனம் எல்லாம் சொல்லி கொடுக்க முடியும், அதுதான் சொல்லணும். ஆமாம் நடுவர்களே. ஸ்கூலில் படித்தது நீங்களும் சின்ன வயசில் படித்ததே சொல்லி கொடுக்க முடியலை. இதில் சத்தியத்தில் சொல்லி கொடுக்கறது எவ்வளோ முக்கியமான காரியம், அதை அவங்க பண்ணுறாங்களா ஒழுங்கான்னு தெரில.
சரி, குடும்பங்கள்ல பிள்ளைகளை வளர்த்து ஒரு மனுஷனை சரி கொண்டு வந்து என்ன பண்ணிடலாம், சத்தியத்தை சொல்லி அவங்க நல்லா ஓகே இப்போ என் பிள்ளை வந்து நல்லா ப்ரேயர் பண்றா, டெய்லி பைபிள் படிக்கிறான் அப்படின்லாம் பார்த்த உடனே ரொம்ப படிப்புல பெருமை வர்ற மாதிரி சில பேருக்கு இதுலயே என்ன வந்துடும், பெருமை வந்துடும். இது வரைக்கும் வந்த வளர்ப்பு அதிலே போச்சா, பெருமை வளர்க்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனா சபைனா என்ன, நம்ம சகோதரன் தானே, அவங்கள மாதிரி இன்னொருத்தங்க வளரணும், அடுத்தால அவங்களும் வளரணும், எல்லாருமே அப்படி வசனத்துக்குள்ள வளரணும்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க. குடும்பம் என்ன பண்ணும், இல்ல உன் பிள்ளை இல்லை என் பிள்ளை தான் உன்னோட நல்லா பண்ணுது அப்படின்னு காம்படிஷன்ல அங்க ஓடிட்டு இருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகள்ல 2வது அதிகாரத்துல இன்னொன்னு பார்க்கும், ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் வந்து அனுதினமும் சபையில தான் சேர்த்து கொண்டு வந்தார். உங்க குடும்பத்துல இருந்து நீங்க கொஞ்சம் வளர்ந்தா மட்டும் போதும், இதை படிங்க போதும் அப்படின்னு விடலை. வசனத்துல வளர்றதுக்கு வீட்டில் எவ்வளோதான் சொன்னாலும் என்னம்மா டெய்லி இதே சொல்லிட்டு இருக்கீங்க, என்னப்பா எப்பவும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு வரும். இவங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இனி எல்லாரும் போகணும்னு நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சபைக்கு வரும்போது அந்த டைமை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்காக கொடுக்குறோம். அதனால அதில் பேசுகிற வார்த்தைகள் வந்து நம்ம இதயத்தில் பேசும், ஞாபகத்தில் நிற்கும். அதனால எந்த பிரச்சனை, ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாக இருக்கும்போது அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு திருப்பி ஞாபகம் வரும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன, அந்த சபைங்கிற என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது. வீட்டுக்குள்ளே இருந்தால் வராது. லாக்டவுனில் நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும்ல, இந்த ஆன்லைன் சர்ச் கூட இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரில. யோபுவோட வாழ்க்கையிலையும் பார்க்கும்போது எல்லாத்தோட பெரிய கஷ்டமா இந்த வார்த்தை வந்து தேவனை தூஷித்து ஜீவனை விடு சொன்னது யாரு, குடும்பத்துல இருக்கிற மனைவி தான். இந்த நாட்கள்ல வரும்போது ஃபேமிலிஸோட பேட்டர்ன்ஸ், அம்மா அப்பா பிள்ளை என்கிற பேட்டர்ன் கூட மாறி பிள்ளை வேண்டாங்கிற குடும்பங்கள் இருக்கு. அதுவும் அம்மா அப்பா இல்லாம ஜெண்டர்ஸ் மாறி வர்ற பாவங்களும் இருக்கு. இவங்க மூலமா வர்ற சந்ததி அவங்கள சத்தியத்தில் நடத்துறது, அவங்க சபைக்கு வந்துதானே உண்மையான சத்தியத்தை அறிய முடியும். கடைசியா சொல்லி முடிவு பண்றேன், கடைசியா சொல்லி நிறைவேற்றேன். நம்ம யாருமே வந்து நம்ம ஃபேமிலியை சூஸ் பண்ண முடியாது, ஆனா சத்தியத்தில் நடத்துகிற சபையை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். அதனால சத்தியத்தில் நடத்துறது சபையே என்று கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபைதான் ஒருவரை சத்தியத்திலே வளரச் செய்ய முடியும் என்று ஆணித்தரமாக எமிமா பேசி அமர்ந்திருக்கிறாங்க. ஸ்கூல் பாடமே சொல்லிக் கொடுக்க முடியாத பெற்றோர் எப்படி சத்தியத்தில் பிள்ளைகளை நடத்த முடியும்? ஒரு நல்ல கேள்வி அது. அது ஒரு சாட்டையடியான ஒரு கேள்வி. லாக்டவுன் வந்த நேரத்தில் ஆன்லைன் ஆராதனை, எத்தனை குடும்பங்கள் சரியா உட்கார்ந்து ஆராதனை பண்ணாங்க அப்படின்னு கேட்டா வெகு சில குடும்பங்களே இருந்து பண்ணாங்கன்றது அறிவு. எப்படியும் ஆலயத்தில் வரும்போது வந்து சபையில் வந்து உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதித்து வேத வசனங்களை கேட்கும்போது அங்கேதான் நமக்கு வளர்ச்சி உண்டாகும். இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய 12வது வயதில் போய் அங்கே சர்ச்சில் போய் உட்கார்ந்துக்கிட்டார். அதனால சர்ச் தான், சபைதான் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிக சத்தியத்தில் வளருவதற்கு மிக உதவியாக இருப்பது என்பதை கூறி அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி இல்லை, சபை கிடையாது, முதலிடம் குடும்பம் தான். குடும்பம் தான் சத்தியத்தில் வளருவதற்கு மிக உதவியாய் இருக்கிறது என்று எமிமாவுடைய பேச்சை மறுத்து பேசும்படி எல்சன் வராங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் உடன் பேச்சாளர்களுக்கும் சபையான உங்களுக்கும் என் வணக்கங்கள். என்னை எப்பொழுதும் சரியான வழியிலே நடத்துகிற தேவன் இந்த நாளிலே ஒரு நல்ல தலைப்பிலே சரியான பக்கத்திலே அமர்ந்திருக்க கிருபை செய்த தேவனுக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கு முன்பு பேசின சகோதரி எமிமா ரொம்ப அழகாக பேசினாங்கல்ல, ஆனால் சரியாக பேசுனாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்க இங்கே நின்று நிறையா பேசுனாங்க, அவங்க ஒன்றை மறந்துட்டாங்க. இங்கே நின்று பேசுவதற்கான தைரியத்தையும் அதற்கான சத்தியத்தையும் ஊட்டி வளர்த்த தாய் தந்தையரை மறந்துட்டாங்க.
அந்த சகோதரியின் குடும்பத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் நிறைய பாயிண்ட் எடுக்கலை, கம்மியாக தான் எடுத்திருந்தேன். ஆனால் சகோதரியின் தயவால் எனக்கு நிறைய பாயிண்ட்டு கிடச்சிருக்கு. அதற்காகவும் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சகோதரி சொன்னாங்க, வழிகாட்டுதலை பற்றி சொன்னாங்க. சபை தான் பிள்ளைகளை சரியான முறையில் வழிகாட்டுது என்று. நமக்கு தெரியும், வாரத்தில் சபை கூடுதல் எத்தனை நாள்? ஒரு நாள். ஃப்ரைடே நம்ம சரியாக வர்றது கிடையாது. சண்டே 2.5 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம். மீதி நாட்கள் நாம் எங்கே இருக்கிறோம்? யாரோடு ஐக்கியமாக இருக்கோம்? குடும்பத்தோடு தான் ஐக்கியமாக இருக்கோம். அது எப்படி 2.5 மணி நேரத்தில் ஒரு சபை ஒரு பிள்ளைய எப்படி சரியான வழியில் வழி நடத்த முடியும்? வீட்டில் அவ்வளோ அடிச்சுமே பிள்ளைங்க பேச்சு கேட்க மாட்டேங்குது. சபையில் சத்தியத்தை பேசுகிறோங்கிறதுல பிள்ளைகள் எப்படி சரியான வழிகாட்டுதலில் போவாங்கன்னு என்று நம்ம இப்படி நம்ப முடியும். அதுக்கப்புறம் சொன்னாங்க, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பாடமே சொல்லிக் கொடுக்க முடியல, இதில் எங்கே சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறாங்கன்னு. கொஞ்சம் வாரத்திற்கு முன்பாக நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் சகோதரி அவர்களே. நம்ம சபையில் விபிஎஸ் நிகழ்ச்சி நடந்தது, சண்டே கிளாஸ் நிகழ்ச்சி நடந்தது. எத்தனையோ பிள்ளைகள் வந்திருந்தாங்க. அவர்களெல்லாம் அனுப்பியது யார்? சபை அனுப்பியதா? பெற்றோர்கள் தானே அனுப்புனாங்க. அவர்கள் எத்தனையோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் ட்ரைனிங் பெற்றோர்கள் பட்ட பாடு 3 பிள்ளைகளை பெற்ற தகப்பனாக எனக்கு தெரியும். கொஞ்சம் அதையெல்லாம் யோசித்து பேசணும். அதுதானே, பெற்றோர் அனுப்பலைன்னா அப்புறம் சபை என்னது? அதன் பிறகு சொன்னாங்க, லோத்தை பற்றி சொன்னாங்க. லோத்து ஆபிரகாம் குடும்பம் சரியில்லாதனால லோத்து கெட்டு போயிட்டான். ஆபிரகாமுடைய ஜெபத்தினால தான் லோத்தின் குடும்பம் தப்பித்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அது குடும்பத்தோட ஜெபத்தினால தான் அவனுடைய குடும்பம் தப்பித்தது. நீங்கள் மத்தேயு 1 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அது யாரும் நம்ம சரியாக படிக்கிறது இல்லை, விறுவிறுன்னு படிச்சுட்டு போயிடும் வேகமாக நடக்கிற மாதிரி. ஆனால் அதில் ஆபிரகாம் இடத்துலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அவருடைய வம்ச வரலாறு, அது இயேசுவின் குடும்பத்தை பற்றியது. அந்த மத்தேயு 1 அதிகாரத்திலே, புதிய ஏற்பாட்டு 1 அதிகாரத்திலே நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு குடும்பம்தான் இயேசுவையே, சத்தியவானாகிய இயேசுவையே நமக்கு பூமிக்கு தருகிறது. அவர் தான் மீட்பர். 33 வருடங்கள் அவர் பூமியிலே வாழ்ந்தார். அதில் அதிகமான வருடங்கள் எங்கே வாழ்ந்தார்? யோசிச்சு பார்த்தீங்களா? பைபிள் படிக்கும்போது குடும்பத்தில் தான் வாழ்ந்தார். குடும்பத்தில் தான் வாழ்ந்தார். தாய் தகப்பனுக்கு அடங்கி அவர்களுக்கு செவி கொடுத்து ஒரு நல்ல மகனாக வாழ்ந்தார். நம்ம யோசிக்கணும், ஒரு தேவன் 30 வருடங்கள் ஒரு இடத்துல அடங்கி இருக்கிறார்னா அப்போ அந்த இடம் எவ்வளவு மகிமையுள்ள இடம். அதனால தான் நாங்கள் 3 பேர் இங்கே அமர்ந்திருக்கிறோம். குடும்பம் என்பது சத்தியத்தில் வளர்வதற்கு பெரிதும் உதவியாக இருக்கிறது. நிறைய பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. என் பாயிண்ட் எப்போ பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அதன் பிறகு கொரோனா காலத்திலே ஆன்லைனில் சபை தாங்கியதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலே சபை ஆன்லைனில் தாங்கியதா? சபையில் உட்கார்ந்துருக்கும் போதே நம்ம வார்த்தைகளை சரியாக கவனிக்கிறது இல்லை. இதில் வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் நம்ம வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு, பிள்ளைகளை மிதட்டிக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டு, சமையல் பண்ணிக்கிட்டு, சபையிலிருந்து நம்ம வர செய்திகளை கேட்கும்போது அது எப்படி நம்மளை சத்தியத்தில் நடத்தியது. அப்போ கொரோனா காலத்தில் நமக்கு தெரியும், நம்மளால் வேலைக்கு போக முடியல, பக்கத்து கடைக்கு போக முடியல, சபைக்கு போக முடியல, வீட்டில் தான் இருந்தோம், குடும்பத்தில் தான் இருந்தோம். அப்போல்லாம் சத்தியத்தில் நம்ம எப்படி வளர்ந்தோம்? குடும்பம் தான் வளர்த்தியது. குடும்பத்தின் அருமையை அப்போ தான் புரிந்து கொண்டோம். நான் இல்லைன்னு சொல்லலை, சபை சத்தியமாகிய வசனத்தை ஜனங்களுக்கு கொடுக்குது. ஆனால் வளர்க்குதான்னு கேட்டால் நாம் அதை கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா வசனம் நிலத்தில் விழுது, அது பலன் கொடுக்கணும். 30, 60, 100 பலன் கொடுக்கணும். அது கொடுக்கணுமானா ஒரு நல்ல நிலத்தில் அந்த வசனம் விதைக்கப்படணும். அப்போது தேவன் ஒரு நல்ல நிலத்தை உண்டாக்குவதற்கு நமக்கு கொடுத்துருக்கிறது தான் குடும்ப சூழல். ஒரு பிள்ளை பிறக்குது, பிறந்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? சர்ச்சுக்கு கொண்டு வருகிறோம். பாஸ்டர் அவர்கள் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. பிரதிஷ்டை பண்ணும்போது பிள்ளையை தூக்கி யார் பக்கம் திரும்புகிறார்? பெற்றோர் பக்கம் தான் திரும்புகிறார்.
பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனத்தை கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று யார் பக்கம் சொல்லுகிறார்? யார்கிட்ட கேட்குறாங்க? சபைக்கிட்டே கேட்குறாங்க? குடும்பத்திட்ட தான் கேட்குறாங்க. ஏன்னா பாஸ்டருக்கு அப்போவே தெரிந்து விட்டது சத்தியத்தில் வளர்ப்பதற்கு பெரிதும் உதவியாக இருப்பது குடும்பம் தான் அப்படின்னு. அப்போவே எங்களுக்கு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அதே தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் தான் பேசியிருக்கேன். இருந்தாலும் நம் பிள்ளைகள், வீட்டிலே வளர்கிற பிள்ளைகளை பெற்றோர்கள் மாத்திரமே, குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மாத்திரமே நாம் கண்ணும் கருத்துமாய் அதனுடைய சுபாவங்களை கவனித்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்யலும், எந்த வசனத்தை போதிப்பதையும் சபைக்கு செல்வதை ஊக்குவிப்பதும் குடும்பம் தான் செய்ய முடியும். சபைக்கு வந்தால்தான் நீங்கள் சத்தியத்தை சொல்ல முடியும். சபைக்கு வர வைப்பது எது? குடும்பம் தான் சபைக்கு வர வைக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் சபைக்கு வர்றாங்க, எத்தனையோ ஆண்கள் சபைக்கு வர்றாங்க. காரணம் பெண் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான். அப்போ குடும்பம் இருக்கிறதுனால தான் சபை வளர்கிறது, சத்தியம் வளர்கிறது. சபைங்கிறது என்ன? ஒரு சத்தியத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் நிறைந்தது தான். ஆகவே நடுவர் அவர்களே, எமிமா அவர்களே, சத்தியத்திலே வளர்வதற்கு பெரிதும் உதவியாக இருப்பது குடும்பமே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சூப்பர். முதல் பேசுனாலும் மிக அழகாக எமிமாவுடையதான எல்லா வார்த்தைகளையும் மறுத்து அப்படி கிடையாது அப்படின்ட்டு ஆணித்தரமாக பேசி அமர்ந்திருக்கிறாங்க. சர்ச்சில் வந்து 2.5 மணி நேரத்தில் என்னதான் கேட்டு என்ன பண்ணுறது? அதில் பாதி பேர் தூங்கி, பாதி பேர் பலதையும் யோசிச்சுட்டு. அதனால் இது சர்ச்செல்லாம் வேலைக்கு ஆகாது. குடும்பம் தான் சத்தியத்தை வளருவதற்கு மிக உதவியாய் நமக்கு இருக்கிறது. இயேசு குடும்பத்திலே தான் இருந்தார், குடும்பத்தில் தான் நமக்கு வளர முடியும் அப்படின்ட்டு ரொம்ப ஆணித்தரமாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி கிடையாது, சபைதான் அப்படின்றத பேசுவதற்கு இப்போ ராயல் முன்ன வராங்க. அவர் வரவேற்போம் பாக்காரங்களை தட்டி. என்னிய சர்ச் மக்களே, நான் உங்கள் பாசத்துக்குரிய ராயல். இந்த சர்ச்சில் உட்காந்துருக்க எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அப்புறம் சர்ச்சிலே உட்காந்துக்கிட்டு சர்ச்சுக்கு அகைன்ஸ்டாக பேசி வந்திருக்கிற எதிர் அணிக்கு ஒரு குடியரசு நல்வாழ்த்துக்கள். அப்புறம் சர்ச்சுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்த பாஸ்டருக்கு ஒரு குடியரசு நல்வாழ்த்துக்கள். அப்புறம் சர்ச்சுக்கே ஃபேவராக வந்து டிசிஷன் கொடுக்கப்பட்ட சர்ச் பாஸ்டருக்கு ஒரு நல்வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நம்ம எலிசபெத் சொன்னார், விபிஎஸ் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு அனுப்புகிறோம், ஃபேமிலி தான் அனுப்புது. ஏன் அனுப்புகிறாங்க? குடும்பத்தில் வளர்க்க முடியல, அங்கேயாச்சும் போய் வளர்க்க அங்கே அனுப்புகிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னார், இயேசு எனக்கு கொடுத்த இயேசுவே வந்து 30 வருஷம் வந்து ஒரு ஃபேமிலியே தேவைப்பட்டுச்சு, இயேசுக்கே ஃபேமிலி தேவைப்பட்டுச்சு. ஆனால் இயேசு என்ன பண்ணார்? ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணார், அந்த குடும்பம் வேண்டாலும் ஓடி வந்தார். அவர் தனியாக தான் ஊழியம் பண்ணார் அவர். அப்புறம் வந்து நம்ம வாழ்கிறது வந்து ஒரு நியூ டெஸ்டமென்ட், நம்ம வந்து புதிய ஏற்பாடில் வாழ்கிறோம். ஸோ நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 12 கோத்திரங்கள் இருந்துச்சு. அது வந்து ஃபுல்லாகவே ஃபேமிலி பேஸ்டாக இருக்கும். பெஞ்சமின் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெஞ்சமினோட ஃபேமிலி பார்த்தவங்க வந்து பெஞ்சமின் கோத்திரம், லேவின்னா லேவி கோத்திரம் அப்படின்னு ஃபுல் ஃபேமிலி பேஸ்டாக வந்து 12 கோத்திரம் கர்த்தர் வந்து உருவாக்குனாரு. எதுக்கு உருவாக்குனாரு? கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கணும், சேர்ந்து இருக்கணும் கொடுத்தாங்க. அதாவது ஃபேமிலிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கர்த்தர் வந்து உண்டாக்குனாரு. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உண்மையில் நல்லா ஆச்சா? ஆகலை. எண்ட் ஆஃப் த டே அவங்க 2 நாடாக பிரிஞ்சு 2 அயலான் நாட்டுக்கு அடிமையாக போய் மற்ற நாட்டு வந்து அவங்கள அடித்து பிடிச்சி அந்த ஸ்ட்ரக்சரே ஃபுல்லாக ஃபெயிலியராக போயிட்டு, அதனால தான் புதிய ஏற்பாடில் சபைங்கிற ஒரு புது ஸ்ட்ரக்சரை கர்த்தர் வந்து கொண்டு வராரு. ஆமாம், இந்த வசனம் சொல்லுது, இந்த சபையில் மேல் என் சபையை கட்டுவேன், ஏன் குடும்பத்தை கட்டலை? யாருக்குன்னா அவர் கட்டினாரு, ஆதாம் எவ்வளோ கட்டினாரு, அது குட்டிச்சா நாசமாக போயிட்டு. அந்த ஆதியாகமம் 6:6 சொல்லுது, ஏசு கர்த்தர் சொல்லுதாரு, இந்த ஹியூமன்ஸை நான் ஏன்டா படைச்சேன், அவரே கஷ்டப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஃபேமிலியை போய் கர்த்தர் விட்டுறாங்க. வசனம் சொல்லுது, புதியவைகள் இங்கிலீஷில் சொல்லுது, when perfect come the old passes away. புதியவைகள் வரும்போது பழையவைகள் ஒளிந்து போகும். அதாவது அந்த
குடும்ப ஸ்ட்ரக்சர் வந்து பழைய ஏற்பாடு உள்ளது, அது முடிஞ்சிட்டு அது வந்து ஃபெயிலியர், அதெல்லாம் நடக்கலை. அதனால தான் புதிய ஏற்பாடுல சபைன்னு புது ஸ்ட்ரக்சரை கொண்டு வராரு. அதான் சொல்லாரு, இந்த கல்லிலுமே சபையை கட்டுவேன், குடும்பத்தில் இல்லை. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஜேம்ஸில் படித்த பற்றி சொல்கிறாரு, இஃப் தேர் இஸ் எனி சிக் அமாங் யூ லெட் தெம் கால் த எல்டர்ஸ். அதாவது உங்களோட சபையில் வந்து யாராச்சும் உடம்புல பிரச்சனைனா உங்களோட சர்ச்சோட மூப்பர்களை கூப்பிடுங்கள், குடும்பத்தை மூப்பர்கள் கூப்பிடலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் குடும்பத்தை மூப்பர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பிரச்சனையோட ஒரு பெட்ரோலி டீ தான் ஊற்றிட்டு போவாங்க, அந்த பிரச்சனை இன்னும் தான் வளர்ப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, உங்கள் சபையில் இருக்கிற மூப்பர்களை கூப்பிடுங்க, அவங்க வந்து எண்ணெயை வச்சு ப்ரே பண்ணுவாங்க. குடும்பத்தில் எண்ணெயெல்லாம் வைக்க மாட்டாங்க, அதெல்லாம் பெட்ரோல் தான் ஊற்றுவாங்க என்ன வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம பார்ப்போம், இயேசுக்கு வந்து 3 சோதனைகள் இருந்துச்சான். இயேசு வந்து அவங்களோட ஃபேமிலி விட்டுட்டு வந்தாங்க, அதனால் 3 சோதனைகள். அந்த ஃபேமிலி கூட இருக்கிறதுக்கு 4 ஃபுல்லாக சோதனை தான். நம்ம வந்து அப்போ வந்து அதாவது நம்ம ப்ரே பண்ணிட்டு வந்திருப்போம், நம்ம ஒரு மணி நேரம் 2 ஹவர்ஸ் ப்ரே பண்ணிட்டு வந்திருப்போம், நல்லா அபிஷேகத்தை நடத்தி வந்திருப்போம். வெளியே வந்த உடனே நம்ம அப்படியே சுல்லுன்னு கோவம் வர்ற மாதிரி ஏதாச்சும் பேசுவாங்க. அந்த கோவம்னா அதெல்லாம் சோதனை. இயேசுக்கு அது 3 சோதனை. ஃபேமிலி கூட இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சோதனை தான். ஸோ லாஸ்ட் வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டு, நம்ம வந்து சர்ச்சில் வாரோம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிறக்கிறோம், நம்மளை வந்து சர்ச்சில் வந்து பேபி டெடிகேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இறக்கும் போதும் சர்ச்சு தான், நம்ம ஸ்டார்டிங்கும் சர்ச்சு தான், நம்மளோட இறப்பும் சர்ச்சு தான். நம்ம வாழ்க்கையில் ஸ்டார்ட்டும் ஃபினிஷும் சர்ச்சு தான். ஸோ சபை தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஓகே, ராயல் முதல் பேச்சுனாலும் மிக அழகாக நேர்த்தியாக நல்லா பேசியிருக்கிறாங்க. எல்சன் சொன்னதான ஒவ்வொரு கருத்துக்களையும் எதிர்த்து குடும்பம் அல்ல சபைதான். பழைய ஏற்பாட்டில் குடும்பம் அப்படின்றது வந்து அது ஃபெயிலான ஒன்று. புதிய ஏற்பாட்டில் நம்மெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதற்கு சபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். சொல்லி முடிக்கும்போது பிறந்து டெடிகேஷனில் இருந்து சாவமணி அடிக்கிறது வரைக்கும் சர்ச்சு தான் வேணும், இடப்பட்ட காலத்தில் வளர்கிறதுக்கு சர்ச்சு தான் சபையே அப்படின்ட்டு ஆணித்தரமாக பேசி உட்கார்ந்துருக்கிறாங்க. அதை மறுத்து பேசும்படிக்கு சகோதரி பிரியா வர்றாங்க. இங்கே வந்திருக்கும் அன்பு குடும்பங்களே, பாஸ்டங்கள் அப்படி தானே சொன்னாங்க, எல்லாரும் குடும்பமாக வாங்க, ஒருத்தராக வாங்கினா சொன்னாங்க. இல்லை எல்லா குடும்பமாக வாங்க. ஏன் 4 குடும்பம் சேர்ந்தது தான் நம்ம சபை இல்லையா? அதனால தான் நான் இப்போ பேச வந்திருக்கோம். சபை தான் கிறிஸ்துவத்திற்குள்ளாக சத்தியத்திற்குள்ளாக சபை குடும்பம் தான் நடத்த போகுது. இல்ல ஆரம்பம் அப்படி இருந்தாலும் முடிவுல கரெக்டா முடிப்போம். ஏன் தேவன் நிறைய இடத்துல சபை பைபிள்ல பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் இப்படி இருக்கணும், புருஷர்கள் இப்படி இருக்கணும், பிள்ளைகள் இப்படி இருக்கணும், வாலிபர்கள் இப்படி இருக்கணும், ஏன் திருப்பி திருப்பி சொல்லணும்? ஏன் சபந்தான் குடும்பம்தான் ஆரம்பமே. எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி போயிருக்கான் அந்த ராயல். பாத்துக்கங்க, ராயல் உன்னைய கஷ்டப்பட்டு உங்க அப்பா அம்மா வளர்த்து உன்னைய தேற்றி காலைல உன்னைய டிஃபன் கொடுத்து கொண்டு வந்து உட்கார்ந்து இருந்தா குழம்பிட்டாங்க. ஆமா, குழப்பி ஓகே. அன்னைக்கு வந்து நோவா தாத்தா மட்டும் அன்னைக்கு வந்து குடும்பத்தை அழகா பேழைக்குள்ள நடத்தாம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து நம்ம யாருமே இன்னைக்கு வந்து இருந்திருக்கவே மாட்டோம். அன்னைக்கு அவரு வந்து தனியாவா பேழைக்குள்ள போனாரு, மொத்த குடும்பத்தையும் மொத்த அந்த அனிமல்ஸ் ஆகட்டும் பேர்ட்ஸ் ஆகட்டும் எவ்வளோ அழகா அவர் நடத்தி கொண்டு போயிட்டு அப்ப ஆரம்பிச்சது. நீங்க என்னடானா என்னென்ன பேச்சு நண்டு சிண்டெல்லாம் பேசுது. ஓகே வச்சுப்போம். அன்பிலே பிரதான அன்பு சகோதர அன்பு. இன்னைக்கு சபையில இந்த சகோதர அன்பு எங்க இருக்கு சொல்லுங்க? ஆமேன்னு சொல்லி கண்ணை மூடி திரும்புறதுக்குள்ள பாதி பேரை காணோம். எங்க இருக்கு சகோதர அன்பு? பாஸ்டங்கள் சொல்லுவாங்க தான் எல்லாம் இருந்து முடிஞ்சு கை கொடுத்துட்டு போங்கன்னு. எத்தனை பேர் கை கொடுத்து போறீங்கன்னா கை தூக்க சொல்லுங்க பாப்போம். இல்ல அது காணிக்க போடுறதுக்கு முன்னாடியே பாதி பேர் போயிருவாங்க, அது வேற விஷயம். பாத்துக்கோங்க, இப்படி எல்லாம் நடக்கிறது. ஆனா இவங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க சபை அப்படின்னு. அங்க அம்மா அப்பாவும் அங்க கண்ணை மூடி ஒழுங்கா உட்காருன்னு சொல்லலைன்னா எந்த பிள்ளைங்க நீங்க எல்லாம் இன்னைக்கு உட்காந்துருக்கீங்க? அப்பா அம்மா உங்களை மிரட்டி உட்கார வச்சு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல கொண்டு வந்தா நீங்க சொல்றீங்க குடும்பம் இல்லையா? ரைட்டு வச்சுக்கலாம்.
அது மாத்திரம் இல்ல, நீங்க எங்க சுத்தி எங்க போனாலும் நீ சொன்னல என்ன பிறக்கிறதுலயும் இங்கதான் இறக்குறதுலயும் நீ காலைல ஏஞ்சி நீ அதுல இருந்து ஏன் இவ்வளவு தூரம் போற? காலைல ஏஞ்சி நைட்டு திருப்பி எங்க போற? நீ எங்க போற? நீ வீட்டுக்கு தானே போற. அப்ப நீ எங்க ஆரம்பிச்சாலும் சுத்தி சுத்தி நீ வீட்டுக்குள்ளதான் வந்து நிக்கணும், இல்லைன்னா ஃபினிஷ் கலாஸ். அப்படிதானே? பெற்றோர்கள் லேட்டா வந்தா விட்டுருவீங்களா? ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஃபினிஷ். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? வேதத்துல கூட சொல்லுது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ஏன் ஏசப்பா சொல்றாரு, உன் குடும்பத்தை முதல்ல கவனி, உன் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோ, அப்புறம் தான் நீ சபையை கட்ட முடியும். ஆரம்பமே டகடகன்னு இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஓகே. அடுத்தது சொன்னாங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க வந்து நாங்கள் வீட்டில் சொல்லி கொடுக்க மாட்டோமா? என்னென்ன சொல்கிறீங்க? அந்த 6 நாள் நாங்கள் படுற கஷ்டம் எவ்வளோன்னு தெரியுமா? என்ன ஈஸியாக வந்து பிள்ளைங்கள சமாளிக்க முடியாமல் அனுப்பிட்டாங்களாம். பார்த்துக்கோங்களேன், என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள். அந்த 6 நாளில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரைனிங்கில் கொடுத்து அந்த ஸ்டேஜில் 2 நிமிஷம் வசனம் சொன்னாங்க. 6 நாள் அதற்கு நாங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. 6 நாள் கஷ்டப்பட்டாதான் அந்த பிள்ளை 2 நிமிஷமாவது ஸ்டேஜில் சொல்லுது. இன்னைக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அப்பாவையும் பிள்ளையும் ஏற்றி விட்டதுக்கு எவ்வளவு திணறினாலும் ஃபினிஷ். இதுதான் கண்டிஷன். இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கு குடும்பங்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த பாடுகள் பட்டு இதை விட இன்னொன்று ஒரு சொல்லிக்கிறேன். சர்ச் முடிச்சுட்டு கீழே சண்டே கிளாஸ் பிள்ளைங்களாம் கூப்பிட போவாங்க. அங்கே உள்ளே வர்றப்பயே அந்த ஒர்க் ஷீட் கொடுப்பாங்க முடிக்கிறதுக்கு. அதை அப்படியே பறக்க விட்டுட்டு அந்த ஃப்ளைட்டு மோடில் தான் பசங்களே வராங்க. அங்கே ஆரம்பிக்குது பேரண்ட்ஸோடைய வேலை. நாங்கள் ஒர்க் ஷீட் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே போய் ஃபைலில் வச்சு நாங்கள் வந்து அடுத்த நாள் வசனம் சொல்லி கொடுத்து, காலையில் உனக்கு வசனம் படித்தாதான் உனக்கு சோறுன்னு நாங்கள் சொல்லி, இப்படியெல்லாம் நாங்கள் அவங்கள வசனம் சொல்லி மண்டையில் கொட்டி ஒரு சில சமையல் உபகரணங்களெல்லாம் உடைத்து, எத்தனை தோசை கரண்டியை நான் உடைச்சிருக்கேன் தெரியுமா? எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க, அது என்ன உங்கள் வீட்டில் எல்லா கரண்டியும் ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா பாம்பேல எல்லா கரண்டியும் இப்படிதாம்மா இருக்கும், இது பாம்பே டிசைன் மாதிரி. பிள்ளைகளை அடிச்சது தானே. ஒரு சிலர்கள் நடக்கலாம். பிள்ளைகள் ஆனாலும் சரி, வாலிபர்கள் ஆனாலும் சரி, இரவும் பகலும் அவங்களுக்கு வசனங்களை நாங்கள் சொல்லி முழங்கால்களை முடக்கி, அவங்களுக்கு இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போடுறாங்க, இங்கே உட்காந்துருக்கிறவங்களாம் எங்கள் தானா வந்து சொல்லி கொடுத்துட்டாங்களா? இல்லை, குடும்பங்கள் இல்லைப்பா நீ சபைக்கு போ, இந்த வேலையை செய், எதுவாக இருந்தாலும் சரி சபை வீட்டில் இருக்கிற குடும்பங்கள் சொல்லி 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 தான் இங்கே எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. தானாலாம் ஒன்றுமே கிடையாது. அது அப்புறம் அவங்க அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு எவ்வளவோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் மாற்றி பேச்சுலையும் சரி நடக்கையிலையும் சரி கவனமாக இருங்கப்பா. ஒரு சில நேரங்களில் பிள்ளைகள் தடுமாறி போகலாம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அது எல்லாத்தையும் வந்து அந்த குடும்பங்களை வீட்டு போனி பரவாயில்லப்பா சரியாயிரும், நீ பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலான்னு வேத வசனத்தை கூட சொல்லி ஏசப்பா உன் கூட இருக்காரு, ஏசப்பா உன்னை நடத்துவாருன்னு சொல்றது யாரு? குடும்பம் தான். ஓகேவா? யூடியூப்ல பார்த்து கெட்டு போறவங்க எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க அங்கிள். இந்த ப்ரீச்சிங் டைம்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அந்த போன்ல தான் பைபிள் படிப்பேன்னு ஒரு சில பேர் இருக்காங்க, பாத்துக்காங்க. போன்ல பைபிள் மட்டுமா படிக்கிறீங்க, அங்கிள் சொல்ற வசனத்தை மட்டுமா நிஜமா பாக்குறவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சகல ஆப்புகளையும் இங்கதான் உட்காந்து பயன்படுத்துறீங்க. உண்மையா இல்லையா? வசனம் பார்க்குறேன்ற பேரில் பாஸ்ட் அங்கிள் ஒரு பக்கெட் வச்சுக்கோங்க, வெளியிலேருந்து உள்ளே வர்றப்பயே அந்த ஃபோனை வந்து பக்கெட் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு தான் அவங்க உள்ளே வரணும். ஐடியா கொடுக்குறேன். இந்த மாதிரி இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் ஃபேமிலி தான் கண்ட்ரோல் பண்ணி உங்களை கொண்டு வருது. வசனம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பெரம்பு தான், பெரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ வெட்கத்தை உண்டு பண்ணும், பெரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். இந்த வசனங்களை சொல்லி வாலிபர்களாக இருக்கட்டும் யாரையா இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ தூரம் நடத்துகிறோம்னு தெரியுமா உங்களுக்கு? அதை நான் அடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க, அடிக்கிற கை தானே அணைக்கும். ஓகே, இது மாத்திரம் இல்லை, ஐக்கியம். கணவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் சோர்ந்து போனாலும் சரி ஒய்ஃப் சோர்ந்து போ. நம்ம எத்தனையோ சாட்சிகளை கூட இங்கே கேட்டிருக்கோம் இல்லையா? ஹஸ்பண்ட் இப்படி ஒன்று சொன்னாங்க, ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, எனக்கு முடியலன்னு சொன்னு சோர்ந்து போகிற நேரத்தில் இன்னும் நான் சொல்லிக்கிறேன், மரண படுக்கையில் என்னுடைய தாய் இருந்த போது கூட என் தந்தை தான் கூட உட்காந்து வசனத்தை சொல்லி 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 பாட்டு பாடி 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 இன்னைக்கு அவங்க பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக. ஸோ இப்படி இதுதான் குடும்பத்தினுடைய பலன். உங்களுடைய அடித்தளம் எங்கே? ஃபேமிலி. உங்களுடைய பேசிக் சப்போர்ட் சிஸ்டம் எங்கே? ஃபேமிலி. அந்த சாமுவேல் அந்த தம்பியை வந்து அன்னைக்கு தாய் அர்ப்பணிச்சு அன்னைக்கு சபையில் எடுத்துட்டு வந்து விடலைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அந்த சாமுவேலுங்கிற ஸ்டோரியை நீங்க சண்டே கிளாஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டீங்க. பாத்துக்கோங்க, தாய் இன்னைக்கு எடுத்துட்டு வந்து விட்டது தான் இன்னைக்கு நீங்க வந்து இவ்வளோ தூரம் பேசிட்டு கிடக்குறீங்க. இன்னும் ஒரு காமெடி ஒன்று சொல்றேன். ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, ஒரு பையன் பார்க்க போறீங்க, நல்ல குடும்பமா தானே கேட்குறீங்க, நல்ல சபனா கேட்குறீங்க, இல்லை
நல்ல சபையா இருந்தா கூட நல்ல குடும்பமா இருக்கா. ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் நோட் த பாயிண்ட். சபையும் கேட்கணும். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நாங்க எங்க கேட்கறோம்? ஃபேமிலி தான். சரி, ஓகே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஓகே, ஏனேக்க போல நடக்கவும், ஆபிரகாம போல விசுவாசிக்கவும் சரி, யாக்கோபை போல அடம் பிடிக்கவும் சரி, யோசேப்பை போல ஆடை உடுத்தவும் சரி, மோசேயை போல வளைந்து கொடுக்கவும் சரி, எஸ்தர் ராஜாத்தியை போல ஒரு தேசத்தை கலக்கவும் சரி, நெகேமியாவை போல மீண்டும் மீண்டும் உருவாக்கி எழும்பவும் சரி, பேதுருவை போல பிரசங்கம் பண்ணவும் சரி, குட்டி சாமுவேலை போல தாழ்மையா இரு தங்கம்னு சொல்லி கொடுத்து வளர்க்கறதுலயும் சரி, குடும்பம்தான் நடத்தும். இன்னொன்னு சொன்னீங்க, இப்ப இருக்கிற கரண்ட் சுனாரியம் பாக்குறீங்க. அப்ப பழைய ஏற்பாடை பத்தியே நாங்க பேசுவோம், பழைய ஏற்பாடை பத்தி நாங்க பேசலப்பா. இப்ப இருக்கிற கரண்ட் சுனாரியோ பாப்போம்ப்பா. இப்பன்னு இல்ல, அப்பவும் சரி இப்பவும் சரி, எப்பவுமே குடும்பம் தான் உங்களை வழி நடத்தும். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏன்னா அந்த ஃபவுண்டேஷன் அங்கதான். நீங்க 10 குடும்பத்துல அவங்க இப்படி போயிட்டாங்க காயின் அப்படின்னு ஏகப்பட்ட 10 குடும்பங்களை சொல்லலாம். நான் 1000 குடும்பங்களை சொல்லுவேன். குடும்பங்கள் அழகா சாட்சியா வழி நடத்துது. அதற்கு சாட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா என் குடும்பம், உங்க குடும்பம், பாஸ்டங்கள் குடும்பம் கூட, இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருடைய குடும்பமும் கூட சாட்சி. பாத்துக்கோங்க, இத்தனை குடும்பங்கள் சேர்ந்துதான் இந்த சபையை அழகா உருவாக்கி இருக்கிறது. சோ பேஸ்மெண்ட் யாரு? ஃபவுண்டேஷன், தி கிரேட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபேமிலி மட்டும்தான். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து எங்களுக்கே ஓட்டு போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. நல்ல ஒரு பிரச்சாரம் முடிஞ்சிச்சு. நல்ல தலைமுறைகளை உருவாக்குவது சபை அல்ல, குடும்பம்தான். ஏன்னா குடும்பம் அதற்கென்று செயல்படாவிட்டால் சபை கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. குடும்பம்தான் முக்கியம் என்பதை ரொம்ப ஆணித்தரமாக பேசி பிரியாம்மா உட்காந்துருக்கிறாப்புல. தொடங்கும் போது கொஞ்சம் ஒருவேளை அந்த சைடு பேசுகிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. சைடு எப்படி கரெக்டாக முடிச்சுட்டாங்க, பரவாயில்ல. எனிவே அப்படி இல்லை, சபைதான் முக்கியமானது என்று அதை மறுத்து பேசும்படி சிறந்த பேச்சாளரும் நல்ல ஆசிரியருமான சௌரி மெல்பா வராங்க. அவளை வரவேற்பு. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் சபை அணியினர் தான் இவ்வளோ அழகாக எப்படி பேசுகிறாங்கன்னு எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்த சபையினருக்கும் நாங்கள் நேசிக்கிற எங்களுடைய எதிர்கட்சிக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒருவர் சத்தியத்தில் வளர பெரிதும் உதவியாக இருப்பது சபையா குடும்பமா? இது என்ன கேள்வி? இதில் என்ன சந்தேகம்? யாக்கோபு 1:8 என்ன சொல்லுது? இருமனம் உள்ளவன் அவன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம்ப்பா. ஒருவன் சத்தியத்தில் வளர்வது 100% சபையில் தான். அடுத்தது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்ம இருதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வாயில் வரும். பிரியா மூச்சுக்கு மூச்சு ஒருவர் சத்தியத்தில் வளர்வது சபைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அதுலேருந்தே தெரியுது சபை தானே, ஏதோ கொடுத்ததுக்காக அந்த பாயிண்டை பற்றி குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. பட் ஷீ நோஸ் வெரி வெல் இட் இஸ் சபை சபை சபை. ஓகே, 1 தெசலோனிக்கேயர் 15:16 என்ன சொல்லுது? யாருக்காவது தெரியுமா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். வெரி குட். நல்ல ஆடுகள் வசனம்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கே. ஆடுகளுக்கே இவ்வளோ ஞானம் இருக்கும்னு அவங்களுடைய மேய்ப்பன் வேறு லெவல் பாஸ்டர் நீங்கள். ஓகே, அப்போ 1 தெசலோனிக்கேயர் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லுது. இந்த சந்தோஷம் மகிழ்ச்சி யாருக்கு வேணும்னா எல்லாருமே நம்ம கை தூக்குவோம். எல்லாருக்குமே வேணும் சந்தோஷம் மகிழ்ச்சி. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள். அதை கேட்ட உடனே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போ நம்மளுக்கு சபையில் தான் மகிழ்ச்சி கிடைக்கி, சந்தோஷம் கிடைக்கி. அடுத்தது ஆசீர்வாதம், ஜீவன். யாருக்கு வேணும்னா எல்லாருமே சொல்லுவோம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. அப்போது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்துல தான் ஆசீர்வாதம், ஜீவன் கிடைக்குன்னு சங்கீதம் 133:1 சொல்லுது. அப்போ சபைனாக்கா கைகள்னால் கட்டப்பட்ட கட்டடம் மட்டும் சபை கிடையாது. ஒருமனப்பட்டு யார் எங்கே கூடுறாங்களோ அதுதான் சபை. இப்போது குடும்பங்களில் ஒரு மனம் எங்கே இருக்குது? கிடையாது. குடும்பங்களில் ஹஸ்பண்ட் கிழக்கன்னா ஒய்ஃபு மேற்க, பிள்ளைகள் தெற்க, எல்லாம் ஒரு திசையில் போகுது. ஒரு மனமே அங்கே கிடையாது. இயேசுவே நம்மளுடைய நீதிபரனாக இயேசுவே சொல்லிட்டாங்க, உனக்கு சத்துரு உன் வீட்டாரேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கேயே ஒரு மனம் கிடையாது. அடுத்தது
ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் வந்து நம்ம பார்க்குறோம், அந்த ஆதி அப்போஸ்தலர் அந்த சபைகளில் இருந்த அந்த கிரியைகள்லாம் வந்து குடும்பங்களில் இருந்தால் நான் ஒத்துக்கிறேன். சத்தியத்தில் வந்து குடும்பம் தான் வளர உதவி பண்ணுதுன்னு. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் வந்து அப்போஸ்தலர் உபதேசம் ரொம்ப கடிந்து கொண்டு இது சத்தியம்னா சத்தியம், பிரியமாலாம் அவங்க வந்து உபதேசம் பண்ணலை. இன்றைக்கி குடும்பங்களில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர் பயப்படுறாங்க. பிள்ளை வந்து இப்படி சொன்னா ஓகே சார் நீ பண்ணுறது தான் சரி, அது தப்பாக இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லி பிள்ளைகளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க பெற்றோர். அடுத்தது நம்ம பார்க்குறோம் அந்யோன்யம், ஐக்கியம். ஆதி நாட்களில் அந்யோன்யம் இருந்தது, சபையினருக்கு நடுவில் அந்யோன்யம் இருந்துச்சு, கர்த்தருக்காக அந்யோன்யம் இருந்துச்சு, ஐக்கியம் இருந்துச்சு. அது இன்றைக்கு இருக்கா குடும்பங்களில்? அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அடுத்தது அப்பம் பிட்குதல், அது அந்த நாட்களில் இருந்தது. நம்ம வந்து திருவிருந்து அன்றைக்கி தான் மேக்ஸிமம் க்ரௌடு சர்ச்சில் இருக்குது, அன்றைக்கி ஃபஸ்ட்டு சண்டே அன்றைக்கி தான். அப்போது அந்த திருவிருந்து எப்படி பயபக்தியாக நம்ம எப்படி எடுக்கிறோம், இதெல்லாம் நம்ம வீட்டில் குடும்பத்தில் பண்ண முடியுமா? கிடையாது. அடுத்தது கடைசி ஜெபம். ஜெபம் அந்த நாட்களில் இருந்தது, அது இருக்குது. இன்றைக்கி இருக்கா ஜெபம்? வீட்டில் காலையில் எழுந்திரிச்ச உடனே மொபைல் எடுத்து ஃபேஸ்புக்கை தான் பார்க்குறாங்க. ஜெபம் நோ, ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, பைபிள்லாம் தூசி படிஞ்சு போயிருக்கு. அப்போது அந்த நாட்களில் உள்ள அந்த கிரியைகள் இன்றைக்கு குடும்பங்களில் கிடையாது. அடுத்தது நம்ம பார்க்குறோம் மத்தேயு 28 கடைசியில் வந்து ஜீசஸ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சீஷர்கள்னால் யார்? நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தால் சீஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 11:35 சொல்லுது. இன்றைய தேதியில் அன்புன்றது எங்கே இருக்குது? இயேசுடைய 2வது கட்டளையே உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசி. நம்ம வந்து பிறனை நேசிக்கிறத விடுங்க, குடும்பங்களே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கிடையாது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு லேடி, ஒரு 40 வயது பெண்மணி, சுச்சனா சேத் அப்படின்ற ஒரு பெண்மணி கோவாவில் 4 வயது மகனை வந்து தவிக்க கதற அவள் கைகளாலேயே கொலை பண்ணி சூட்கேஸில் போட்டு அமுத்தி, அது ஒரு அந்த இன்சிடெண்ட் எல்லாத்துக்கும் தெரியும். அன்புன்றது குடும்பத்தில் இல்லை, அதுதான் நான் சொல்ல வர்றேன். அன்புன்றது அறவே இந்த நாட்களில் குடும்பங்களில் இல்லை. அப்போ அன்பு இல்லைன்னா சத்தியம் எங்கேருந்து இருக்கும்? இயேசு வந்து சபையிட்ட ஒரு நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஒருத்தர் வந்து சொன்னாராம், உங்களுடைய தாயும் உங்களுடைய சகோதரனும் வெளியில் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக நின்றுட்டுருக்காங்கன்னு. அப்போது இயேசு கேட்ட கேள்வி, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரன்? சபையில் அந்த அவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தவங்கள, இவள் தான் என்னுடைய தாய், இவன் தான் என்னுடைய சகோதரன். அப்போ இயேசு வந்து நம்மளை சபையினரை பார்த்து சொல்கிறாங்க, இவன் தான் என்னுடைய தாய், இவள் தான் என்னுடைய சகோதரன். அது கேட்பதற்கே எவ்வளவு அழகாக இருக்குது, தேனாக இருக்கின்றது இயேசு நம்மளை சொல்லும்போது. அவருடைய உறவு சபை தான். அப்போது சத்தியத்தின் ஊற்று சபையில் தான் ஆரம்பிக்கி. நம்ம இங்கே கற்றுக்கொள்கிறவைகளை அபியாசப்படும் இடம்தான் வீடு. ஓகே, ஸோ church is the base for truth. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள், 2 எக்ஸாம்பிள் நான் கொடுப்பேன். ஒரு சர்ச்சுக்கு வர்ற ஒரு பிள்ளை தான், அவள் வந்து அவளுடைய ஃப்ரெண்டு கூட அவளுக்கு சண்டை ஆகிட்டு, அதனால் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறா. அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறா, அந்த ரோசிட்ட நான் எத்தனை நேரம் போய் வழியே போவேன், அவள் வந்து இனி ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா, இனி நான் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன். உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றோம், நம்மளுக்கு சூலாம் வேணும், வெக்கம் மானம் சூடு சடலாம் வேணும், நீ அவட்ட பேசவே செய்யாதுன்னு தாய் கடிஞ்சு கொள்கிறாள். ஆனால் அந்த பிள்ளை வந்து அந்த போதகர்கிட்ட போய் அதை கொட்டும்போது சபையில் உள்ள போதகர் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த பரமா நீ வந்து 4 நேரம் தானே போய் அவமானப்பட்டேன்னு சொல்கிற, பைபிள் என்ன சொல்லுது, 490 நேரம் நீ வந்து மன்னிக்கணும். அப்புறம் அவமானப்பட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறியே, இயேசுவோடையாமா நீ அவமானப்பட்ட? ஒன்றுமே தவறே செய்யாத இயேசுடைய முகத்திலாம் துப்புனாங்க, ஆணினால் கடவுனாங்க, உனக்கு அவ்வளோவா பாடு வந்துச்சு, பரவாயில்லம்மா நீ போய் ஒப்புரவான்னு போதகர் சொன்ன உடனே அந்த பிள்ளை போய் ஒப்புரவாச்சு. அந்த தாய் எப்படி மிஸ்கைட் பண்ணாங்க பார்த்தீங்களா குடும்பத்தில். அடுத்தது பார்க்கலாம், நம்ம 2 சகோதரர்கள் அந்த வயசான அந்த தகப்பனை வச்சு பார்த்துட்டு ஒரு நாள் 2 பேரும் டேர்ன் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நீ 6 மாதம் நான் 6 மாதம். அப்போது ஃபைனலி ஃபெட்டப் ஆகிட்டாங்க, 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க, நம்ம அப்பாவை நம்ம வந்து பார்க்க வேண்டாம், நம்ம வந்து முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறலான்னு டிசைட் பண்ணுறாங்க. அப்போ போதகர்கிட்ட போய் சொன்னோன்னே போதகர் சொல்கிறாங்க, உன்னுடைய எபேசியர் 6:2 கொடுத்துருக்கிற மாதிரி அதை வசனத்தை காமிச்சு சொன்னாங்க, உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி உன்னுடைய தாய் தகப்பனை நீ கனம் பண்ணணும், இட்ஸ் யுவர் டியூட்டி டு டேக் கேர் ஆஃப் தெம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அதை உணர்ந்து சரி நம்ம தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உணர்ந்து பார்த்தாங்க. ஓகே, அப்போ சபையோடு நம்ம வந்து ஐக்கியமாக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்ல டீச்சிங்ஸ்லாம் நம்ம கிடைக்கும். நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பதில் கொடுக்கணும்னு நினச்சேன், அதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். அவங்க சொன்னாங்க, எல்சன் பிரதர் சொன்னாங்க, லோத்து குடும்பம் வந்து ஆபிரகாமுடைய ஜெபத்தினால தான் ஆசீர்வதிக்கப்பட்டது.
அதுக்கப்புறம் அது ஒரு அழிக்கப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட சன்னதியாக தானே மாறிச்சு. அப்படிப்பட்ட சன்னதியை காப்பாற்றி என்ன பிரயோஜனம்? அந்த கந்தகத்திலே அவங்க அழிஞ்சு போயிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். அது நோ நீட். இப்படிப்பட்ட இவங்களுக்காகலாம் நம்ம ஜெபிச்சு இது பண்ணவே வேண்டாம். அடுத்தது மோசேஸ் வந்து அவனுடைய தாயுடைய அர்ப்பணிப்பு அப்படின்றாங்க. மோசே வந்து 40-80 வயசு வரைக்கும் ஒன்றும் பண்ணல கர்த்தருக்காக, நோ ஊழியம். ஆனால் கர்த்தருடைய குரலை அந்த முட்செடியில் 80 வயசில் கேட்டதுக்கப்புறம் சத்தியம் அங்கே போச்சு. குடும்பத்திலேயோ என்னென்னா அவள் வளர்ந்த அரண்மனையிலையோ ஒன்றுமே அவருக்கு சத்தியம்லாம் போதிக்கப்படலை. அதனால் ஒன்றும் மாற்றமும் வரல. ஸோ நம்ம சபையோட ஐக்கியமாக இருந்தால் தான் நம்ம சத்தியத்தில் வளர முடியும். அதனால் ஞாயிறு மட்டுமல்ல, இடைக்கூட்டங்கள் மட்டுமல்ல, எல்லாம் பைபிள் ஸ்டடி மட்டுமல்ல, எல்லா இதுலேயும் நம்ம கலந்து நம்ம சத்தியத்தில் வளருவோம். ஸோ ஒருவர் சத்தியத்தில் வளர ஓகே, குடும்பம் வந்து காரணமாக இருக்குது. ஆனால் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட், ஒரு சத்தியத்தில் வளர பெரிதும் உதவியாக இருப்பது 100% சபையே என சொல்லி கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். தனக்கு ஆன பாணியில் மிக சிறப்பாக அவங்க மறுத்து பேசி, குடும்பம் அல்ல சபைதான். இயேசு சபையில் உட்கார்ந்து இருக்கும்போது தாயாரை போய் சந்திக்க போகலை. சபைக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். ஆகவே சபைதான் நாம் வளருவதற்கு மிக உதவியாக இருப்பது என்று மிக சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இறுதியான வாதமாக சகோதரி ஜபா வராங்க. சபை அல்ல குடும்பம்தான் நாம் வளருவதற்கு உதவியாக இருக்கும் என்று பேச வருகிறார்கள். அவர்களை வரவேற்போமாக. குடும்பமே ஒரு சபையை ஒரு மனிதனை, தனி மனிதனை, ஒரு பெண்ணையோ ஆணையோ குழந்தையோ சத்தியத்திலே நடத்துவது குடும்பமே என்று என்ற ஆணித்தரமான வாதத்தை வைக்கிறேன். என் எதிரணியினருக்கும் மிக்க நன்றி. பாருங்க, மெல்பா டீச்சர் கடைசியாக சொல்லும்போது சொல்லிட்டு போனாங்க, மோசை வந்து அவன் 80 வயசுல தான் அவன் முச்செடியில் தரிசனம் கண்டதுனால தான் அவன் என்ன பண்ணுறாராம், அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார். அப்படி இல்லை, தாய் வந்து பாருங்க 3 மாதம் ஒளிச்சு வச்சு வளர்க்குறதுக்கு அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்க. அன்னைக்கு கொலை செய்ய திட்டமிட்ட போது அவ ஒன்று கொலை செய்ய ஒப்பு கொடுத்துருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நைல் நதியில் போட சொல்ல போட்டிருக்கும் போது மோசே உருவாகி இருப்பாரா? இல்லை, உருவாகி இருக்க மாட்டார். ஆனால் அந்த அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. வளர்த்து பாருங்க அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்க போகிறதோ என்று சொல்லி தன்னுடைய சகோதரியை அனுப்பி கொடுத்து, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய வளர்க்கிற தாயா அவங்க இருந்தாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியத்தை அடைஞ்சி அந்த பிள்ளைக்கு எவ்வளவு நாள் சொல்லிக் கொடுக்க முடியும், சரியா வழி சத்தியத்தை சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் அது பார்வோன் அரண்மனையில போய் பார்வோனுடைய குமாரத்திக்கு குமாரனா, ராஜகுமாரன், அவன் கம்பீரமாய் குதிரையில வரும்போது கூட தான் ராஜகுமாரன் என்பதை மறந்து சகோதரனுக்கு உதவி செய்கிறான். பாருங்க, தான் ஒரு ராஜகுமாரனாக இருந்த போதிலும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வளர்ப்பையும் விட்டுவிடவில்லை. எல்லா வசதிகளும் இருந்துச்சு. அவர் நினச்சிருந்தாருன்னா குடும்பத்தை விட்டுட்டு இருந்திருக்கலாம், வசதியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இது இல்லை, சத்தியம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன் தாய் தனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் என்ன செஞ்சாரு, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டுட்டு அவர் என்ன பண்ணாரு, ஓடினாரு. ஆமாம், ஓடினதுனால தான் என்ன பண்ணாரு, அங்கே போய் ஆடு மேய்க்கும் போது தரிசனம் கொடுத்தார். ஆண்டவர் அவனுடைய எல்லா ஐஸ்வர்யத்தின் மகிமையும் அவர் விட்டு வந்ததுனால தான் தேவன் அவருக்கு காட்சி கொடுத்தார். சொல்றாங்க, அதாவது யோவான் தன்னுடைய நிருபத்தில் 3வது நிருபத்தில் எழுதுறாரு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. இப்போ எங்கே போனாலும் நீங்கள் எந்த சபையில் இருக்கிறீங்க, பாஸ்டர் ராஜ்குமாருடைய சபையில் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் உங்கள் குடும்பம் சாட்சி இல்லைன்னா யாருக்கு அவமானம் சொல்லுங்கள்? பாஸ்டருக்கு ஒரு வெட்கக்கேடு. அதனால முதலாவது குடும்பத்தை சரியா என்ன செஞ்சிருக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தலை நிமிர்ந்து சொல்லுங்க, நான் இந்த சபையில இருக்கிறேன். சபை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, சபைக்கு நாங்கள் எதிரிகளும் அல்ல. சபை நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம். நோவாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்றைக்கு வாழ்ந்த நாட்களில் எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்பதாக நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து
அதாவது தேவன் சொன்ன மாதிரி பேழை உண்டு பண்ணினார். அதுல தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே அவரால் காக்க முடிஞ்சிச்சு. அவர் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு பாருங்க, தன்னுடைய குடும்பத்தை சரியாய் நடத்தினார். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, எபிரேயர் 11 அதிகாரத்தை நீங்க முழுதும் எடுத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டு இருக்கிற நோவா தன்னுடைய குடும்பத்தை காக்க மாத்திரமே அவர் என்ன செஞ்சாரு, பேழையை உண்டு பண்ணினார். அப்போ இன்றைக்கு சபை நம்ம எல்லாம் சேர்ந்து குடும்பங்கள் வருவதுதான் சபை. இந்த சபை நமக்கு பாதுகாப்புக்காக தான் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் உருவாக்கப்படுகிறது சபையில் இல்ல, அடித்தளம் பவுண்டேஷன் குடும்பத்துல தான் இருக்குன்னு சொல்றோம். அன்னைக்கு நோவா அதை சரியாய் தன்னுடைய குடும்பத்தை வழி நடத்தவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு சபை அது ஒரு மாதிரியாய் வந்திருக்க முடியாது. அடுத்தல பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ சின்ன வயசுல அதை சரியா நடத்தாம முதிர் வயதில் நடத்தலாங்கிறது ரொம்ப கஷ்டம். 5இல் விளையாதது 50இல் விளையுமோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த வாரத்தில் நீங்க கேட்டீங்க, குணசாலியான ஸ்திரியை பற்றி பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாக இருக்கிறாள். பாஸ்ட் சொல்றாங்க, நீங்க எல்லாரும் சபைக்கு வந்துருங்க. எல்லாரும் நீங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சபையில உட்காந்துருந்தீங்க, உங்க பிள்ளை ஒரு பக்கம் இருக்கும், குடும்பம் ஒரு பக்கம், வீடு ஒரு அலங்கோலமா இருக்கும். அதனால அப்படி இல்ல, குடும்பமா வாங்கன்றோம். அதுதான் பாஸ்டரோட எப்போ அனௌன்ஸ்மெண்ட் நீங்க கேட்டீங்கன்னா முடிச்சோன்னு சொல்லுங்க, வரும்போது என்ன செய்யுங்க, குடும்பமா வாங்க. அதே மாதிரி ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் சரி, இவங்க சொன்னாங்களா ராயல் சொல்லும்போது உங்களுடைய அடக்க ஆராதனை முடிச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் ஒரு அடக்க ஆராதனை முடிச்சுட்டு அடுத்த சண்டே பாஸ்டர் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட் என்ன, சபை என்பது முடிங்க, சபை என்பது குடும்பம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் தேவகுமாரனை இயேசு கிறிஸ்துவ வளர்க்கறதுக்கு ஒரு குடும்பம் தேவைப்பட்டுச்சுது. அந்த இடத்துல பாருங்க, இதுல 4 விதமான வளர்ச்சி குறித்து சொல்லப்பட்டிருக்கிற: அறிவு வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, ஆன்மீக வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. இந்த 4ம் சேர்ந்தா மட்டும்தான் சத்தியம். எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் நிலை நிற்க முடியும். இதற்கு ஒரு தாயினுடைய பங்களிப்பு பெரிதும் உதவுகிறது. நீங்க இப்ப சபைக்கு போங்கன்னு விட்டுட்டு வீட்டுல பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்காம சோமாலியா பஞ்சத்துல அடைபட்ட பிள்ளைகள் மாதிரி நீங்க சபையில கொண்டு விட்டீங்கன்னா சபையில பாஸ்டருக்கு எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? அதனால அந்த வளர்ச்சிகளை பார்க்கணும். பிள்ளைகளுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும். நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, நீங்களும் ஒரு விதத்திலே நாங்கள் இன்று காண்கிற தாவீது. எப்பொழுது பாருங்க, என் குடும்பம் சொல்ற வாயில வர்றது பூரா குடும்பம் குடும்பம் குடும்பம். குடும்பமா வாங்க, குடும்பமா சாட்சியா இருங்க. போன வாரம் பிரசங்கம் கூட கேட்டீங்க, வீட்டுல எப்படி இருக்கணும். சரி, நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு குடும்பம் வேண்டாம், நான் சபைனா எல்லாரும் லீவ் போட்டுங்க, எல்லாம் விட்டுட்டு குடும்பத்திலே சபையிலே நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும்? 6 நாளும் வீட்டுல சத்தியத்துல நடந்து 7வது நாள் இங்க உட்கார்ந்தாதான் இது சபை மாதிரி இருக்கும், இல்லைன்னா அலங்கோலம் ஆயிரும். அதனால நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, இந்த லைட் எரியுது, ஆனா இந்த லைட்டுக்கு உள்ள இருந்து வர்றது என்னது? எலக்ட்ரிசிட்டி. அது இல்லைன்னா அங்க லைட் எரியாது. குடும்பம் என்பது எலக்ட்ரிசிட்டி, இங்க எரிகிற லைட் என்பது சபை. அதனால உள்ள இருக்கிற எலக்ட்ரிசிட்டி தான் இம்பார்ட்டன்ட். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அருமையா பேசி உட்கார்ந்துருக்கிறாங்க. என்னதான் குடும்பம்னு பேசினாலும் அப்பப்போ சபைன்று வந்துடுது வாயில. உள்ளுக்குள்ள அப்படி இருக்குதோ அப்படி தெரியல. ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்திலே வளர வேண்டும். சத்தியம் அப்படின்னா வசனத்திலே வளர வேண்டும். அந்த வசனத்தில் ஒருவன் வளருவதுதான் நம்முடைய வாழ்வின் ஜெயம், அவன் வாழ்வின் ஆசீர்வாதம். ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோம், 2 பாட்டை பாடணும், ஏதோ ஒரு வசனத்தை கேட்டோம் போனோம் அப்படின்னு இல்லாம தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு சத்தியம் என்கிற தேவ வார்த்தைகளே நாம் வளர வேண்டும். இதுல முக்கிய பங்கு வகிப்பது சபையா குடும்பமா அப்படின்னு கேட்டா 2 பேருமே தங்களுடைய வாதங்களை நன்றாக பேசினார்கள். ஆனா இதுல எது முக்கியம் அப்படின்னு கேட்டா 2மே முக்கியம்தான்.
ஒருவன் சத்தியத்தில் வளருவதற்கு சபை இல்லாமல் குடும்பத்தாலும் முடியாது, குடும்பம் இல்லாமல் சபையாலும் முடியாது. குடும்பங்கள் சபையில் வந்தால்தான் சபையில் நாம் பேச முடியும். அப்போ இங்கே ஆண்டுடைய வார்த்தைகளை தெளிவாக கேட்டால்தான் வீட்டில் போய் அதை பிராக்டிஸ் பண்ண முடியும். எது முக்கியம் அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே முக்கியம். ஒருவேளை சபையில் இருக்கிற நேரம் கம்மியான நேரமாக இருந்தாலும் குறைந்த நேரமாக இருந்தாலும் இந்த நேரம் விலையேறப்பட்ட நேரம். இந்த நேரம் நம்ம உருவாக்குகிற நேரம். இந்த நேரம் நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்கு வித்திடுகிற நேரம். இந்த விதை உள்ள விழுந்து குடும்பத்தில் போன பிறகு சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி இந்த வார்த்தைகளை பலப்பட்டு கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும். சபையில் கேட்ட வசனத்தை கேட்டுட்டு வெளியே போகும்போது அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா ஒரு பிரயோஜனமோ இல்லை. சில குடும்பங்கள் எனக்கு தெரியும். குடும்பங்களில் பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனை நேரத்தில் மாறி மாறி அவங்க எப்படி அந்த பிரச்சனையை ஓவர்டேக் பண்ணி ஜெயம் பெற்றாங்க அப்படின்னா, பாஸ்டர் இந்த வசனத்தை பேசுறாங்க இல்லையா, அப்போ பிரச்சனைன்னு வரும்போது, சண்டைன்னு வரும்போது அந்த வசனத்தை ஒருவர் ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் அடுத்தவர் உடனே அதை சிந்திக்கிறாங்க. பிரச்சனைகள் மாறி இன்றைக்கு சில குடும்பங்கள் எல்லாம் ரொம்ப நன்றாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய சபை என்பது நாம் கர்த்தருக்குள்ளே வளருவதற்கு, சத்தியத்தில் வளருவதற்கு தேவன் இங்கே ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகரை, சபையை நடத்துவதற்கு மேய்ப்பரை, போதகரை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த வசனத்தை கேட்டு, சத்திய வசனத்தை கேட்டு வசனத்தின்படி நடக்கும் பொழுது தான் நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கும், நம்முடைய வாழ்வு செழிப்பாகும். இந்த சத்திய வசனத்தை நம்முடைய நாவினாலே நாம் அறிக்கை செய்யும் பொழுது அல்லது இருதயத்தில் நாம் அறிக்கை செய்யும் பொழுது, நம்ம கேட்டோம் தியானிக்கிறத பற்றி வசனங்களை கேட்டுட்டு இருக்கிறோம். இருதயத்துக்குள்ள வைத்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இருதயத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இதை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் அல்லது சத்தியம் நமக்கு பரிசயம் கேடகமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. தேவனுடைய வசனம், சத்திய வசனம் நமக்கு வாழ்வில் செழிப்பை கொடுக்கிறது. அந்த வசனங்களை நாம் கேட்பதற்கு தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற மிக முக்கியமான ஒரு இடம் தேவனுடைய சபை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கூடி வருதலை நாம் விட்டு விடாதிருக்க வேண்டும். சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் அப்படின்ட்டு இருக்கிறதுனாலையும் பிரயோஜனம் கிடையாது. ஆலயத்தில் வந்து கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளை வீட்டில் போய் ஒருத்தர் சொல்லி, குடும்ப ஜெபங்களில் அதை சொல்லி, அதை அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது வாழ்வு செழிக்கும், குடும்பம் செழிக்கும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தேவனுடைய சித்தம் உங்களில் நிறைவேறும். ஆண்டவர் இயேசு வரும் பொழுது குடும்பமாய் அவரை சந்திக்க நாம் அவருடைய சமூகத்தில் கடந்து போக முடியும். ஆகவே தேவனுடைய சபை, குடும்பம் ரெண்டும் இணைந்து சத்திய வார்த்தைகளிலே தேறி ஆண்டுடைய வார்த்தைகளில் பலப்பட்டு நாம் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருந்து தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் சுருக்குகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.